குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூசிலாந்து டாலருக்கு நிகராக யூஎஸ் டாலருடைய மதிப்பு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த நியூசிலாந்து டாலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா சார்ட்டில் நான் காமிக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் 0.58 லெவல்ஸில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ பிகாஸ் ஆஃப் இந்த ஜாப்பனீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரைஸ் பண்ணனால பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் ஜப்பான் உடைய டெசிஷன்னால் பயங்கரமான ஒரு அன்வைண்டிங் இருந்தது அந்த கரன்சியில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு மூமெண்ட்ஸ் இல்லை. முக்கியமாக நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸ்னால் வந்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் 1 மந்த் சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.5845 அந்த லெவலெலாம் இருந்தது ஆகஸ்ட் 5 அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. போன வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து அந்த சென்ட்ரல் பேங்க்கோட சேர்மேன் பாவல் பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நாங்கள் கட் பண்ண தயாராக இருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து இருக்குன்ற மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் டவுனில் எடுத்து வச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்பைட் நியூசிலாண்டோட சென்ட்ரல் பேங்க் வந்து டோவிஷாக இருந்தாலும் ஆக்சுவலாக அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரேட் கட் பண்ணாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸை வந்து கட் பண்ணாங்க. பாயிண்ட் கட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டாலருக்கு நிகராக பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான புல் பேக் இருந்திருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் டாலர் வீக்னஸ் அண்ட் மைனராக பார்த்திங்கன்னா இந்த 0.58 லெவல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 0.60834 ஒரு லெவல்ஸ் இருந்தது ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 0.6198 0.612 அந்த ரேஞ்சில் ஒரு இது இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 0.63 லெவல்ஸுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரேடர்ஸ்க்கு ஆன்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பொசிஷனல் ட்ரேடர்ஸால் மட்டும்தான் வித் லெஸ் லெவரேஜ் தான் இந்த ட்ரேட்லாம் நம்ம பண்ண முடியும். பட் இது நம்ம பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியான லெவரேஜில் பண்ணக்கூடிய ஆட்களால் இந்த ஒரு கரன்சி மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஹையர் லெவரேஜ் அப்போ தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏதாச்சும் ஒரு 10 பிப்ஸ் 20 பிப்ஸ் மூணாலும் உங்களுக்கு வைப் அவுட் ஆகிரும் அக்கௌண்ட்டை. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ஸோ இப்போ இனிமேல் இதை வாங்கலாமா அப்படின்றது அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ இந்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2023, அதாவது டிசம்பர் 2023 லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 0.6340 லெவல்ஸு. அது கீழே தான் ட்ரேட் ஆகுது. மேபி நீங்கள் வந்து அந்த லெவல்ஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ரிஸ்க் சென்டிமெண்ட் ப்ராப்பராக தான் இருக்குது. பட் ட்ரேடர்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணணும். அட் தி சேம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பொசிஷனலாம் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஹையர் லெவல்ஸ் ரீச் ஆகக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ எப்போயுமே நம்ம வந்து ரிவர்சல்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்மளோட அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 0.634 லெவல்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். கம்மியான லாட்ஸ் எடுத்து பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் ரிவர்சல்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சும் பண்ணுங்கள். தேங்க்யூ.